மேற்கு வங்க முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பதவியேற்பு தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் மேற்கு வங்க முதல்வராக சுவேந்து அதிகாரி பதவியேற்பு இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சுவேந்து அதிகாரிக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு வங்க முதல்வராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றிருக்கிறார். ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், விவரம். உமா, தமிழ்நாட்டோடு சேர்த்து 5 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்து கடந்த திங்கட்கிழமை தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் மாநிலங்களுடைய முதலமைச்சராக மேற்கு வங்கத்துல இன்று பதவியேற்பு விழா என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்துல தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய நாட்களிலும் சரி, ஒரு திருவிழா கோலங்களை நாம் பார்க்க முடிகிறது பல இடங்கள்ல. அதற்கான காரணம், மேற்கு வங்க மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில இதனை கொண்டாடக்கூடிய வகையில மேற்கு வங்கத்தினுடைய தலைநகர் கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மேற்கு வங்கத்தினுடைய மாநில முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி மற்றும் அமைச்சரவை பதவியேற்பு விழா என்பது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிரிகேட் மைதானத்துல கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டினுடைய முந்தைய ஆளுநர், தற்போதைய மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக பணியாற்றி வரக்கூடிய ஆர்.என். ரவி மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சராக சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அந்த காட்சிகளை நீங்க நேரலையில பார்த்திருக்க முடியும். மேற்கு வங்க மாநிலத்துல சமீபத்துல 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல 207 சட்டமன்ற தொகுதிகள்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றது. 207 என்பது அறுதி பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி பெற்ற நிலையில முதலமைச்சர் யார், அமைச்சரவை சகாக்கள் யாரெல்லாம் இடம்பெற போகிறார்கள் என்பது குறித்தான ஆலோசனை கூட்டங்கள் என்பது கடந்த சில தினங்களாகவே மேற்கு வங்கத்தினுடைய தலைநகர் கொல்கத்தாவில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்க மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில அமித்ஷா தலைமையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல ஒருமனதாக மேற்கு வங்க மாநிலத்தினுடைய பாஜகவின் தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய சுவேந்து அதிகாரி மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சராக ஆகுவதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த தகவல்களை அதிகாரப்பூர்வமாகவே அந்த விழா மேடையில் அறிவித்திருந்தார். அதோடு சேர்த்து 2 துணை முதலமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். ஒருவர் பெண் முதலமைச்சராக இருப்பார், மற்றொருவர் ஆண் துணை முதலமைச்சராக செயல்படுவார் அப்படின்ற விவரங்களை எல்லாம் வழங்கி இருந்தாங்க. அவர்களுடைய பதவியேற்பு விழாவும் இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி வரக்கூடிய நிலையில பாஜக பிற மாநிலங்களில் ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர், பல மாநிலங்களை சேர்ந்த பாஜகவினுடைய குழு தலைவர்கள், பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் தொடங்கி மத்திய அமைச்சர்கள், பிரதமர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல மேற்கு வங்க மாநிலத்துடைய அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கீடு உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பாஜகவினுடைய தேசிய தலைமை முடிவு செய்து அது ஒருமனதாக பொது வெளியில வெளியிடப்படும் அப்படின்ற விவரங்களையும் பாரதிய ஜனதா கட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு சரியா ஒரு 20 வருடங்களுக்கு முன்புதான் மேற்கு வங்க மாநிலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சிகள் இருந்தபோது துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பிரிவை இருந்தது. அதற்கு பிறகு மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சராக மம்தா பானர்ஜியோ அதற்கு முன்போ யாரும் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கொண்டு வரப்படவே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை அறுதி பெரும்பான்மையோடு மேற்கு வங்க மாநிலத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஒரு முதலமைச்சர் 2 துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட நிலையிலே இன்று பிரிகேட் மைதானத்துல இந்த பதவியேற்பு விழா என்பது கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சராக சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் மேற்கு வங்க மாநிலத்துடைய ஆளுநர் ஆர்.என். ரவி செய்து வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்க முடியும். விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.